guys, welcome to Mupalai Training Academy. So very good morning to all. இன்னைக்கு காஃபி வித் ஹரிஷ்லயும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறது மட்டும் அல்லாமல் அதை படிச்சுக்க போறீங்க, படிச்சுக்கிறதோட மட்டும் அல்லாமல் அதை ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஓகேவா? உங்களுடைய எக்ஸாம் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நீங்க நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் வரக்கூடிய தேர்வுகளை நீங்க என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா எளிமையா வந்து என்ன பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும். ஸோ அகெயின் நான் சொல்றேன், படிச்சு வச்சுட்டு எதா இருந்தாலும் படிச்சு வைக்கிறது என்னைக்குமே கெட்டு போறது இல்லை. இது என்ன உனக்கு வாங்கி கொடுக்குற ஏதாவது ஒரு பொருளை இல்லை ஒரு சாப்பாடு ஐட்டமா கேட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. படிச்சு வைக்கிறது கண்டிப்பாக உன் மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படி மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய விஷயத்தை நீ நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே உனக்கு எளிமையாக மாறும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, பார்ப்போம். ஸோ காஃபி வித் ஹரிஷ்ல இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறது என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். அது என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள் அது எந்த மாவட்டங்களில் அமைய பெற்றுள்ளது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நான் எழுதி போட்டிருக்கிறது எம்டியா விட்டுருக்கேன்னா எனக்கு முன்னாடி உனக்கு எந்த அளவுக்கு படிச்சவங்களுக்கு அதை ரீகால் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ நான் சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். இதுதான் மேட்ரே தவிர நீ உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து இது நமக்கு தெரியுமே அப்படின்னு டக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது உங்க மைண்ட் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு கொஸ்டின்ஸ் உனக்கு ஞாபகத்துக்கு வர வைக்க முடியுது, எவ்வளவு கொஸ்டின்ஸ் உனக்கு நல்லா பரிச்சயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வேகமா ரிவிஷன் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து சீக்கிரமா கூட செஷன் முடிஞ்சிடும், சொல்றதுக்கு இல்ல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீர்வீழ்ச்சிகள் இங்க எழுதி போட்டிருக்கேன். நம்ம முதல்ல பார்த்துடலாமா? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. ஸோ நல்லாவே தெரியும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு நீர்வீழ்ச்சி. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து வேலூர் மாவட்டம், இப்ப நாங்க இருக்கக்கூடிய முப்படை பயிற்சி மையம் இருக்கக்கூடிய இந்த வேலூர் மாவட்டத்துல கூட இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டு இங்க வந்து கூட்டு குடிநீர் திட்டம் அமல்படுத்தப்பட்ட ஒரு காரணத்தினாலதான் வெயில் காலங்களிலும் தண்ணீர் பிரச்சனை இல்லாம கொஞ்சம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுமூகமா போயிட்டு இருக்கு. அந்த வகையில இது கர்நாடகாவோட பார்டர்ல இருக்குன்னு சொல்லும் போது அந்த பெங்களூர் அந்த சிட்டிஸ்ல ஒட்டி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இதோட நீர்வீழ்ச்சி இருந்திருக்கணும். சோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி. ஓகேவா? எங்க? தர்மபுரி. அப்ப தர்மபுரி மாவட்டத்துல தான் எந்த நீர்வீழ்ச்சி அமைய பெற்றுள்ளது? ஒகேனக்கல். ஓகேவா? தர்மபுரி. ஓகேவா? ஒகேனக்கல் இருக்கு. சரி, கல்லு தர்மபுரி. தர்ம அடி விழும், கல்லுல தர்ம அடி விழும். அப்போ ஒகேனக்கல் அப்படின்னா என்னது? தர்மபுரியில இருக்கு. சோ தர்ம அடி எதுல விழும்? கல்லுலே அடிப்பேன், ஓன்னு கத்தின்னு ஓடிடுவேன். ஓகேவா? அப்போ ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. நெக்ஸ்ட் கல்யாண தீர்த்தம். ஓகேவா? கல்யாண தீர்த்தம். கல்யாணம்ன்றது ஒரு இரண்டு ஜோடிகள், ஒரு மணமகனையும் ஒரு மணமகளையும் வந்து இணைச்சு வைக்கிறது தான் கல்யாணம், திருமணம். ஓகேவா? சோ கல்யாண தீர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கு. நான் சொன்ன மணமகளும் இணையறதுக்கு பேர் தான். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு அல்வா கொடுத்துக்கிற டைம் அது. உன்னை பத்தி நான் சொல்ல மாட்டேன், என்னை பத்தி நீ சொல்ல மாட்டேன்னு ஒரு அல்வா கொடுத்துக்கிற டைம். அப்ப அல்வாவுக்கு ஃபேமஸான ஒரு ஊரான திருநெல்வேலியில தான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்யாண தீர்த்தம் அப்படின்ற ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. ஓகேங்களா? சோ கல்யாண தீர்த்தம். கல்யாணம் அப்படின்னாலே என்னது? அல்வா கொடுத்துக்கிறது. நீ என்னை பத்தி கேட்காத, நானும் உன்னை பத்தி கேட்க மாட்டேன். அல்வா கொடுத்துக்கிறது, கணவனுக்கு மனைவிக்கும் அல்வா கொடுத்துக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. குற்றாலம் வழக்கமான ஒரு ஃபேமஸான ஒரு நீர்வீழ்ச்சி, ஊருக்கே தெரியும். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி. ஓகேவா? தென்காசியில தான் எங்க இருக்கு? குற்றால நீர்வீழ்ச்சி இருக்கு. அடுத்தது கும்பக்கரை மற்றும் சுருளி, முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் இது ரெண்டுமே. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எங்க இருக்கணும் கேட்பாங்க, சுருளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்கணும் கேட்பாங்க. தேனியில இருக்கு. ஓகேவா? எங்க இருக்கு? தேனி. இந்த தேனி வந்து கூடு கட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? தேனி வேணா அழகா கூடு கட்டும்ல, அப்ப ஒரு கும்பம் மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கும்பக்கரை அப்படின்னாலும் சுருளி இதுலதான் தேன் சுருண்டு இருக்கும், தேன் கூட்டுல சேனிக்கெல்லாம் சுருண்டு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கும்பக்கரையும் சுருளியும் எங்க இருக்குன்னா தேனியில இருக்கு. அப்ப தேனி மாவட்டத்தில் தான் எந்த ரெண்டு நீர்வீழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளது? கும்பக்கரை நீர்வீழ்ச்சி, சுருளி நீர்வீழ்ச்சி. அடுத்தது ஆகாய கங்கை. நான் ரெண்டு கல்லு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு கல்லு சொல்லியிருக்கேன், அது என்ன கல்லு? கல் எடுத்து அடிச்சா தர்மடி விழும், ஓன்னு கத்தின்னு ஓடிடும். ஒகேனக்கல், தர்மபுரி. இன்னொரு கல்லு வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தை நோக்கி கல்ல விடாத. ஓகேவா? நாமம் தான் போட்டுன்னு போவேன். ஓகேவா? நாமக்கல் ஆகாசத்தை நோக்கி கல்ல விட்டா கல்லு திருப்பி வந்து உன் மண்டையிலே தான் போடும், கட்டுன்னு ஒரு கோடு விடும், நாமம் தான் போட்டுட்டு போவேன். அப்ப நாமக்கல்ல என்ன இருக்குன்னா ஆகாய கங்கை. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 5 நீர்வீழ்ச்சிகளும் ஈஸியா ஞாபகம் இருக்கா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாண தீர்த்தம் எங்க இருக்கு? கல்யாண தீர்த்தம் எங்க இருக்கு சார்? திருநெல்வேலி. அல்வா தானே கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப திருநெல்வேலி. இதே ஒகேனக்கல் எங்க இருக்கு? கல்லுல அடிச்சா ஓனு கத்திட்டு ஓடுவேன், தர்மடி விடும், தர்மபுரி சார். ஓகே. குற்றாலம் எங்க இருக்கு? ஃபேமஸ் சொல்லிட்டீங்க, திருநெல்வேலி. சாரி, தென்காசி. சுருளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு? இல்லைன்னா கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு? தேன் கூடுகள் ஞாபகம் வச்சுக்கோ, தேனி. அடுத்தது ஆகாய கங்கை எங்க இருக்குன்னா நாமக்கல். அடுத்தது கிள்ளியூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சேலத்துல எது ஃபேமஸ்? மாம்பழம் ஃபேமஸ். ஸோ மாம்பழத்தை கிள்ளுனா
நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ சேலம்ன்றது மாம்பழத்துக்கு ஃபேமஸ். ஸோ மாம்பழத்தை கிள்னாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த பல்ப் வரதை பார்த்தாலே உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டி கொடுக்கக்கூடியது. இல்லைன்னா மாம்பழத்தை கிளி போய் சாப்பிடுன்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கிளி, ஓகேவா, கிளி, ஓகேவா. அப்ப சேலத்துல தான் எந்த நீர்வீழ்ச்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி இருக்கு. அடுத்தது ஐயனார். உனக்கு ஒரு விருது கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? ஐ அப்படின்னு கத்துவ. உனக்கு ஒரு விருது கொடுத்தா என்ன பண்ணுவ? ஐ அப்படின்னு கத்துவ. அப்ப விருதுன்றது வந்து ஐயனார். அப்ப ஐயனார் நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு? விருதுநகர்ல இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது திருமூர்த்தி. இந்த திருன்னு வந்துச்சுனாலே அந்த ஊர் பேரும் திருவுல ஆரம்பிக்கிறது தான். சோ திருப்பூர். அந்த ஊர் பேரை எதுல ஆரம்பிக்கிறது? திருப்பூர். அப்ப திருமூர்த்தி எங்க இருக்கு? திருப்பூர்ல இருக்கு. அடுத்தது குட்லாடம்பட்டின்னு சொல்லுவாங்க. அது லாடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாடம் பெரும்பாலும் எந்த 2 விலங்குகளுக்கு அடிப்பாங்கன்னா, ஒன்னு மாடு, இன்னொன்னு குதிரை. இந்த 2 விலங்குகளுக்கும் லாடம் கட்டுவாங்க. லாடம் என்றது நம்ம இப்ப ஷூ மாட்டுற மாதிரி மாடுகளுக்கும் இதுகளுக்கும் ஆணி அடிக்கிறது. காதுல குழம்புல இருந்தா குழம்புகள் இருக்கு பாருங்க, அடிப்பாங்க. சோ அப்ப லாடம்னு வார்த்தை வந்துச்சுனாலே மாடோ குதிரையோ தான். அப்ப மாடுனாலே ஜல்லிக்கட்டுனாலே எந்த ஒரு ஃபேமஸ்? மதுரை, அவ்வளவுதான். அப்போ ஜல்லிக்கட்டு மதுரை. அப்ப குட்லாடம்பட்டின்றது வந்து எந்த அந்த நீர்வீழ்ச்சி அமைய பெற்றுள்ள ஒரு மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை. லாடம்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ லாடம்ன்றது மாடுக்கும் குதிரைக்கும் ஃபேமஸ். மாடுனாலே ஜல்லிக்கட்டு ஃபேமஸ், ஜல்லிக்கட்டுனாலே மதுரை ஃபேமஸ். முடிஞ்சிருச்சு. அடுத்தது திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை, வால்பாறை, வட்டப்பாறை. ஓகேவா. சோ இந்த மாதிரியான முக்கியமான நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி. எங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சுள்ளதுதான் இந்த திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. வரீங்களா, கூட்டிட்டு போறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, காளிகேசம் நீர்வீழ்ச்சி, உலக்கை நீர்வீழ்ச்சி, வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி. அடுத்தது வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம். இந்த 2 நீர்வீழ்ச்சி கிட்ட ஈஸியா சொல்லல. ஏன்னா கோவை குற்றாலம்னு கோவையோட பேரையே தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு சிறுவாணி அப்படின்னாலே அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியில் வரக்கூடிய தண்ணி. அந்த சிறுவாணி ஆத்து தண்ணி அப்படின்னு கேள்விப்பட்டீங்கனாலே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த தண்ணியே ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து சாப்பாடு வந்து ஒரு ருசிகரமா இருக்கிறதுக்கு காரணம் அதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு குக் இருப்பாரு. அவர் வந்து அவருடைய சமையல்ல எப்பவுமே அந்த சிறுவாணி ஆத்து தண்ணியை வந்து கலந்துதான் சமைப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாரு. அப்ப சிறுவாணினாலே என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேவா. அப்ப கோயம்புத்தூர்ல தான் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் குற்றாலம் கேட்டா தென்காசி, கோவை குற்றாலம்னா ஆக்சுவலா கோவை அதுலயே இருக்கு, அதனால அதை கேட்க மாட்டாங்க. செங்குபதி, வைதேகி, சிறுவாணி இது எல்லாமே கோவையில இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கேத்தரின், பைக்காரா. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரியில இருக்கு. எங்க இருக்கு? நீலகிரி. ஓகேவா. நீலகிரியில இருக்கு. கேத்தரின், பைகாரா எங்க இருக்கு? நீலகிரியில இருக்கு. அப்போ இன்னைக்கு முக்கியமான நீர்வீழ்ச்சிகளும் அது அமைய பெற்றுள்ள மாவட்டங்களும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். சோ எல்லாமே ஞாபகம் இருக்கான்றதை செக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த இடத்துல வாங்க. கேத்தரின் சொல்றாங்க, பைகாரான்னு சொல்றாங்க. கேத்தரின் பைகாராவும் எங்க இருக்கு? நீலகிரியில இருக்கு. கிள்ளியூர் எங்க இருக்கு? மாம்பழம்னாலே கிள்ளி சாப்பிடலாம், சேலம். சோ ஐயனார் எங்க இருக்கு? ஐயன் விருது வந்தா கத்துவோம், விருதுநகர். வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம். வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். திருமூர்த்தினாலே திருன்னு வரணும், திருப்பூர். குட்லாடம்பட்டினாலே லாடம்னாலே மதுரை. சோ குட்லாடம்பட்டினாலே மதுரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சோ மதுரை மாட்டுக்கு ஃபேமஸ், ஜல்லிக்கட்டு ஃபேமஸ். திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை இதெல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கன்னியாகுமரி. சோ இது எல்லாமே ஞாபகம் இருக்கும். சோ அடுத்தது மதங்களும் அது சார்ந்த வழிபாட்டு தலங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ மதங்களும் அது சார்ந்த வழிபாட்டு தலங்களும். ஃபர்ஸ்ட் புத்த மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஹாரம். என்னது? விஹாரம். ஏன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் படிக்கும் போதே புத்த விஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸே சொல்லுவாங்க, புத்த விஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்கதான் வந்து பொன்னியின் செல்வன் அழைக்கப்படக்கூடிய அவர் வந்து அடிபட்டு இருக்கும் பொழுது அவரை காப்பாத்துறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சு அந்த செகண்ட் பார்ட்ல அந்த கடல்ல எல்லாம் குதிச்சு வரல, அப்ப புத்த விகாரத்துலதான் அவர் வச்சிருப்பாங்க. சோ புத்த விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விகாரம் விகாரம். ஓகேவா. சோ புத்த விகாரம். புத்தர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் வந்து வழிபடக்கூடியது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா புத்த விகாரம். அடுத்தது கிறிஸ்துவ மதம் எல்லாருக்குமே தெரியும், தேவாலயம். ஓகேவா. கிறிஸ்துவ மதம் எல்லாருக்குமே தெரியும், தேவாலயம். இதே இந்து மதம் என்னன்னு தெரியும், கோவில். இந்து மதம்னா என்னது? கோவில். ஓகேவா, கோவில் சொல்லுவாங்க. அடுத்தது இஸ்லாம் மதம்.
இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மசூதி. இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? மசூதி. அடுத்தது சமண மதத்தை சேர்ந்தவர்கள் பாசாதி அப்படின்வாங்க, பாசாதி. அடுத்தது ஜூடாயிச மதத்தை சேர்ந்தவர்கள் வழங்கக்கூடிய வழிபாட்டு தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா சினகாக். ஓகேவா, சினகாக். அடுத்தது ஜொராஸ்ட்ரியம், அகியாரி. ஓகேவா, என்னது? அகியாரி. ஓகேவா, சோ இதெல்லாமே தான் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்களாக அமைய பெற்றுள்ளது. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்த மதம்னாலே புத்த விகாரம், புத்த விகாரம் நம்ம விகாரம்னு எடுத்துக்கோங்க. கிறிஸ்துவ மதம் தேவாலயம், இந்து மதம் கோவில், இஸ்லாம் மதம் மசூதி. இதே சமண மதத்தை சேர்ந்தவர்கள், இது மூணு தான் ஈஸியா நீ படிச்சு கண்டிப்பா வைக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா சமண மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து பாசாதி, பாசாதி. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க. ஜூடாயிசம் வந்து சினகாக், ஜூடாயிசம் வந்து சினகாக், ஜொராஸ்ட்ரியம் வந்து அகியாரி. சோ இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது ஒரு 5 கொஸ்டின் எழுதி போட்டுருங்க. என்ன அப்படின்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இரவில் சுரக்கும் ஹார்மோன் என்பது என்ன? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுடைய கிளாஸ்ல நினைக்கிறேன். சோ மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் தான் எந்த நேரத்துல சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனா செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா இரவுல சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனா இருக்கு. அப்ப இரவில் சுரக்கும் ஹார்மோன் என்பது என்னது? மெலட்டோனின். அடுத்தது தெளிவாக கேட்கக்கூடிய ஒரு ஒலியின் செறிவு என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இந்த இடத்துல இந்த ஒலி வந்துருச்சுன்னா இட்ஸ் லைட். அதை வந்து எதுல நீ சரி அளப்பான்னு பாத்தீங்கன்னா கேண்டிலால அளப்ப. ஆனா இங்க கேட்டிருக்கிறது இந்த லீ. இந்த லீயை எதுல அளப்ப? டெசிபல்ல தான் அளப்ப. அப்போ டெசிபல் தான் இதனுடைய யூனிட்டே. அப்போ தெளிவாக கேட்கக்கூடிய ஒரு ஒலியின் சவுண்ட், இந்த ஒலி வந்து என்னது? சவுண்ட். அப்ப அந்த சவுண்டுடைய இன்டென்சிட்டியை நீ மெஷர் பண்ணணும்னா எதுல மெஷர் பண்ணுவேன்? டெசிபல்ல தான் மெஷர் பண்ணுவேன். அதை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு தெளிவா கேட்கறதுக்கு குறைந்த அளவுன்னு ஒண்ணு இருக்கு, அதிக அளவுன்னு ஒண்ணு இருக்கு. மனிதனால் அதிக அளவு கேட்கக்கூடிய ஒரு ஒலியினுடைய செறிவு என்னன்னா 120 டெசிபல். இவ்வளவு டெசிபல் அவனால கேட்க முடியும். ஆனா இவங்க என்ன தெளிவா கேட்கணும்னு சொல்றாங்கல்ல, நீ பேசுறது எனக்கு சரியாவே கேட்கலடான்னு போன்ல சொல்றீங்க, இருடா மச்சி தெளிவா பேசுறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப தெளிவா பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நீ கேட்கக்கூடிய ஒரு ஒலியினுடைய செறிவு எவ்வளவு? 50 டெசிபல். 50 டெசிபல் இருந்தா ஒரு மனிதனால கரெக்டா என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது நாளமில்லா சுரப்பிகளின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பிட்யூட்ரி. நாளமில்லா சுரப்பிகளின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? பிட்யூட்ரி சுரப்பு. அப்ப பிட்யூட்ரி கிளாண்ட் தான் உனக்கு அரசன் சொல்றாங்க. எதனுடைய அரசன்? நாளமில்லா சுரப்பிகளுடைய அரசன் சொல்றாங்க. அடுத்தது வேதியியல் தூதுவர்கள், கெமிக்கல். அன்னைக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேதியியல் தூதுவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ். யாரு? ஹார்மோன்ஸ், ஹார்மோன்கள். ஓகேவா? யாரு? ஹார்மோன்கள். அப்ப ஹார்மோன்களை தான் வேதியியல் தூதுவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் ஆவர். சரி, முதல் கொஸ்டின் சொல்லுங்க. தசைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுடைய படிப்பிற்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தசையியல். தமிழ்ல சொல்றதா இருந்தா தசையியல். ஆனா நம்மளுக்கு அந்த இங்கிலீஷ்ல ஆப்ஷன் வைப்பாங்கல்ல, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மயோலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தசைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர். அப்ப தசைகளை பத்தி நீ எதனா ஒண்ணு படிக்கணும்னா அங்க என்ன வரணும்? மயோலஜி வரணும். அப்ப தசையியல், மயோலஜி. சோ இந்த 5 क्वेश्चंस ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அப்ப தசைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் மயோலஜி, தசையியல்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனால் தெளிவாக கேட்கப்படக்கூடிய ஒரு ஒலியினுடைய செறிவு வந்து பாத்தீங்கன்னா 50 டெசிபல். அது மட்டும் இல்லாம ஒலியின் செறிவை அளக்கக்கூடிய அளவுகளின் அந்த அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது? டெசிபல். இதே ஒலியின் செறிவுனா கேண்டிலா. நெக்ஸ்ட் இரவில் சுரக்கும் ஹார்மோன் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இரவில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா மெலட்டோனின். நாளமில்லா சுரப்பிகளின் அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி. அதே மாதிரி வேதியியல் தூதுவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்கள். அடுத்தது உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதிகள் GNSS சொல்றாங்க. சோ உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதிகள் GNSS. அதுல வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இதெல்லாம் எந்தெந்த நாட்டை சார்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? சோ உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெனரலா சொல்றதா அந்த GNSS. அது ஒரு கண்ட்ரிக்கும் ஒண்ணு வச்சிருக்காங்க. இதுல இந்த கலீலியோன்றது எந்த நாட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பா. ஓகேவா? ஐரோப்பா. ஐரோப்பான்றது ஒரு கண்டம். அதுக்கு தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கலீலியோ அப்படின்றது. பீடோ அப்படின்றது எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா பீடோ, சைனா. ஓகேவா? சைனாக்கு. இது யூரோப், இது சைனா. சோ அடுத்தது இந்தியாவுக்கு எதிராக இருக்கானா? இருக்கு. ஐயிலே தொடங்குறது தான் இந்தியா. அப்ப IRNSS
அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய உலக அமைவிடத்தை உனக்கு வந்து கண்டறியக்கூடிய ஒரு தொகுதியினுடைய பெயரா இருக்கு. சோ இந்தியாவுக்கு வந்து IRNSS. அடுத்தது GLONASS அப்படின்னு யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. GLONASS யாருக்கு வரும்? ரஷ்யாவுக்கு வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்ப GPS ன்னு இருக்குல, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த GPS யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா USA ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இவங்களுக்கு தான் வந்து என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா USAக்கு GPS வரும். சரி, தெரிஞ்சுச்சா? அப்ப உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதிகள் GNSS ன்னு சொல்லக்கூடிய GPS, GLONASS, Galileo, PIDO, IRNSS இதெல்லாம் எது எதுக்கு பயன்படுதுன்றதை நான் சொல்லிட்டேன். சோ யார் யாருக்கு எது எதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குட். இப்போ அடுத்த ஒன் இந்த ராபிட் ஃபயர் ரவுண்ட். சோ இதுக்கு முன்னாடி அந்த மடாலயங்கள் அது சொல்லியிருந்தோம்ல, இது இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிடலாம். புத்தத்துக்கு என்ன வரும்? புத்த மதத்துக்கு விஹாரம், புத்த விஹாரம். கிறிஸ்துவ மதத்துக்கு என்ன வரும்? தேவாலயம். இந்து மதத்துக்கு கோவில். இஸ்லாம் மதத்துக்கு வந்து மசூதி. சமண மதத்துக்கு பாசாதி. நடுவில் வேற எதனா விட்டுமா? இல்ல. ஜூடாயிசத்துக்கு வந்து சினகாப். ஜெராஸ்ட்ரியம் வந்து ஹகியாரி. சரியா? இப்ப நம்மளுடைய ராபிட் ஃபயர் ரவுண்ட் போயிருக்கோம். சரி, ராபிட் ஃபயர் ரவுண்ட் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்கா படிச்சுக்கோங்க. ஏன்னா அது நான் பலமுறை கேட்டும் இருக்காங்க, எக்ஸாம்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க. சோ ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாசாதி என்பது எந்த மதத்திற்குரிய வழிபாட்டு தலமாகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். பாசாதி என்பது எந்த மதத்திற்குரிய வழிபாட்டு தலமாகும். அடுத்தது தசைகள் பற்றி படிக்கும் அறிவியல் படிப்பினுடைய பெயர் என்ன? சோ ஈஸியா சொல்லியிருந்தால என்ன அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கும். சோ தசைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் படிப்பின் பெயர் என்ன? நெக்ஸ்ட் பீடோ என்ற உலக அமைப்பை கண்டறியும் தொகுதி உள்ள நாடு எது? சோ உலக அமைப்பை கண்டறியக்கூடிய தொகுதி உள்ள நாடுகள் வந்து ஒரு 5 லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்திருந்தோம். சோ இந்தியாவுக்கு IRNSS ன்னு சொல்லியிருந்தேன், கலிலியோ வந்து ஐரோப்பாக்குன்னு சொல்லியிருந்தேன், அமெரிக்காவுக்கு GPS ன்னு சொல்லியிருந்தேன், ரஷ்யாவுக்கு GLONASS ன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நான் ஒண்ணுதான் விட்டேன், அந்த ஒண்ணுதான் இந்த கண்டிப்பா பீடோவுக்கு இருந்திருக்கும். சோ உனக்கு மறந்துருக்காது, கடைசி ஸ்லைட்ல காமிச்சதுனால கரெக்டா சொல்லிடுவேன். லாஸ்ட் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்கேன். அப்ப 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒண்ணு மட்டும் தவறா பொருந்திருக்கு, எதுன்றதை கரெக்டா சொல்லிடுங்க. கிள்ளியூர் சேலம், திருமூர்த்தி மதுரை, சிறுவாணி கோயம்புத்தூர், கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலி. சோ 4மே கொடுத்திருக்கேன். இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அது எது தப்பு, ஏன் தப்பு? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய பதிலுக்காக அவளா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.